வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். இது உங்கள் ஜேஆர்பி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சர்ச்சையில இருக்கிற ரிலீஸ் ஆனதுலேருந்து அவர் அந்த படத்தை பற்றிய தப்பான விமர்சனங்கள், எதிர்மறையான விமர்சனங்கள் தான் ஜாஸ்தி வந்திருக்கு. இதற்கு காரணம் என்ன? தேவையில்லாத வீணான விமர்சனங்களால தான் இந்த படம் இந்த அளவுக்கு ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 5 daysல கலெக்ஷன் 48 crores to 50 crores வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க 5 daysல. இதே இது விக்ரம் ஹிட் கலெக்டட் ஆல்ரெடி ஹிட் கிராஸ் 100 crores 3 to 4 daysலயே. அதே மாதிரிதான் அமரன் படமும் 100 crores கிராஸ் பண்ணிடுச்சு 3 days 4 daysலயே. அப்படி பார்க்கும் பட்சத்தில் இது கலெக்ஷன் கம்மி தான். ஏன் எதனால இப்படி அப்படின்னா பிகாஸ் ஆஃப், ஏன்னா இப்பெல்லாம் ரிவ்யூ சொல்றவங்க தான் காடுக்கு உப்பா பாக்குறாங்க. ரிவ்யூ சொல்றவங்க எல்லாம் கரெக்டா சொல்றாங்க. அவங்களுடைய ரிவ்யூஸ் பார்த்துட்டு தான் படத்துக்கு போறாங்க. படத்துக்கு போலாமா வேணாமா அப்படிங்கறது ரிவ்யூஸ் பார்த்தா பண்ணாங்க. இது ரொம்ப முந்தியெல்லாம் ஃபர்ஸ்ட் போதே தியேட்டர் அப்படியே கலகலக்கும். அந்த அளவுக்கு கிரௌடடா இருக்கும், விசில் பறக்கும். இப்பெல்லாம் அந்த மாதிரி பார்க்க முடியுது இல்லை. அதாவது கொரோனா பீரியட்ல இருந்த இது வேற. அதுக்கு பிறகு சினிமா விழுந்துதான் எந்திரிக்குது திருப்பி. இது திருப்பி வீழ்ச்சியை கொண்டு போயிடக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் எனக்கிட்ட கேட்டா நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு முயற்சிக்காவது பாராட்டணுமா இல்லையா? அதை விட்டுட்டு படம் இப்படி இருக்கு அப்படி இருக்கு, அது சரியில்லை இது சரியில்லை. இன்னும் ஒரு பட்சம் ஒரு சில ரிவ்யூ பண்றவங்க அவங்களுக்கு நாவடக்கம் வேணும். ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணும்போது என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது, எதை பத்தி சொல்லணும் எதை சொல்லக்கூடாது, சும்மா காமாசோமான்னு என்ன வேணா பேசிடலாம்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு. அவர்கள் மனம் வருத்தப்படும்படி பேசாதீர்கள். அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். அவர்கள் கஷ்டத்துக்கு நீங்க மயிர் பிழையால் வீச வேண்டாம், மயிறு மட்டும் சொல்ல வேணாம். அவ்வளவுதான் நான் சொல்ல வர்றது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் மிக சிறப்பாக, மிக அழகாக, மிக நேர்த்தியாக பண்ணப்பட்டிருக்கு. என்ன இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு இருந்தா நமக்கு ஒரு நாயகன் திருப்பி கிடைச்சிருக்க வாய்ப்பு உண்டு. இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு இருந்தா. ஏன்னா இந்த லென்த்தி போர்ஷன்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு நாயகன் பொறுமையா பார்த்த மக்கள் இப்பெல்லாம் சினிமாவை ரிவ்யூ கேட்டு போறாங்க அப்படின்னும் போது அங்க அடிபட்டு போயிருது எல்லாமே. நமக்கு பிடித்த ஆக்டர் நடிக்கிறாங்க, நமக்கு பிடித்த டைரக்டர் டைரக்ட் பண்ணியிருக்காரு, நமக்கு பிடித்த மியூசிக் டைரக்டர் அப்படிதான் முன்னெல்லாம் போய் பார்த்தாங்க. இப்ப அப்படி போய் பார்ப்பது இல்லையோன்னு ஒரு மனசு ஒரு கேள்வி வருது. சினிமா எதை நோக்கி பயணிக்கிறது என்பதை மீண்டும் சிந்திப்போம். இது உங்கள் ஜேஆர்பி. தேங்க்யூ.